சொல்லி டெய்லி வீடியோ போலாடி டெய்லி சண்டை போடுவோம். இப்போ கூட செகண்ட் பேபி பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ என்கிட்ட ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நிறைய பேர் நிறைய விதமா கேள்வி கேட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ என்னன்னு தெரியல, நம்ம ஐடி யாரும் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்களா இல்லை ரிப்போர்ட் போட்டிருக்காங்களா இல்லை வேற எதுவும் செஞ்சிருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அது என்னங்கிறது நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் ஆன்சருக்கு ஆன்சர் பண்ணிடலாமா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் போடுறீங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டா வீடியோ போடுங்க. QA வீடியோ ரொம்ப போர் அடிக்குது. கொஸ்டின் ஆன்சர் வீடியோ ரொம்ப போர் அடிக்குது. எதுக்காண்டி நான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ அடிக்கடி போடுறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்லயே வந்து இப்படிங்களா அப்படிங்களான்னு நிறைய கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதனாலதான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோக்குள்ள வர வேண்டியது இருக்கு. ஸோ உங்களுக்காண்டி வேணா வேற வீடியோ வேணா போட ட்ரை பண்றோம். பட் நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம் இந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு. அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நீங்களே பாப்பீங்க. ஆமா, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க எங்களோட வீடியோவை, சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. ஓகேவா? அப்புறம் சங்கீதா அவங்க சண்டே vlog போடுங்க அண்ணா. சண்டே vlog-ஆ? சண்டே vlog சண்டே. சோ நீங்க சண்டே vlog போடலாம். அருள்சிஸ் வீடியோல குட்டி பத்தி சொல்லும் போது ரித்துவ மறந்துட்டாங்க. ஆனா ஞாபகம் இல்லாம மறந்துட்டாங்க. தப்ப சொல்லல, ஆனா ரித்துவ சொல்லாம இருந்தது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அவங்க வீடியோல சொன்னா ரீப்ளை பண்ணாங்க. ஆனா நீங்க கண்டிப்பா ரீப்ளை பண்ணணும். மை நேம் சொல்லி ப்ளீஸ் கியூட் கபிள்ஸ். அவங்க வீடியோல ஏன் சொல்லல அப்படின்னா, அண்ணாவோட ஃபேமிலி சைடு தான் நீங்க கேட்டிருந்தீங்க போல. சோ அதுக்கு மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க, பதில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஸ்டின்ஸ் நல்லா பார்க்கும்போது ரெண்டு பேர் ஃபேமிலி சொன்னதுனால அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோல வந்து பண்ணியிருந்தாங்க. ரித்துவும் தர்ஷனும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏன் அப்படின்னா, ரித்து பிறந்தப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேபி தூக்குனது அப்படின்னா அண்ணி தான் தூக்குனாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரித்துவும் தர்ஷனும் ஒரே மாதிரி தான் எப்பவுமே பாக்குறாங்க, இப்ப எப்பவுமே பாப்பாங்க. அதனால நீங்க அது ஒரு பெருசா எடுத்துக்கீங்களா? அப்புறம் அண்ணா ஃபாரின் போகலையா? ஏன் தெங்காசிலே இல்லையா? ஃபாரின் போகலையானா ஃபாரினுக்கு ரெடி பண்ணிட்டு திருப்பி நான் ஃபாரினுக்கு வந்து போறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. அது எப்போ என்ன ஏதுங்கிறத வந்துட்டு நான் கண்டிப்பா ஒரு வீடியோவா போடுறேன் கிளம்பும்போது. சுபாசிஸ் உங்களுக்கு ஒரு அக்கா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கூட எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு யூடியூப்ல இன்கம் வருதா? உங்க ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கம்? அவங்க கூட எலக்ட்ரிக்கல்னா அது வீடியோ அவங்களை காமிங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க. தெரியல. எங்க அக்கா வந்து வீடியோல நான் இது வரைக்கும் நான் காமிச்சது இல்லை, இனி காமிக்க போறது இல்லை. அவங்களுக்கு ஏன் இந்த வீடியோல வந்து வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால அவங்களை பத்தி கேளுங்க. பட் வீடியோக்குள்ள வரணும் இந்த மாதிரிலாம் வேண்டாம். அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லும் போது நம்ம அவங்கள வீடியோல காமிச்சுக்கலாம். அது வரைக்கும் வேணாம்னு நினைக்கிறேன். அப்புறம் செகண்ட் பேபி பிளான் இருக்கா? செகண்ட் பேபி பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு இல்ல. இப்போதைக்கு இல்ல. அதுக்கு நான் ஒரு 2 வருஷம் ஆகட்டும். லாஸ்டா ஒரு வீடியோ கூட பிராங்க் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அந்த கமெண்ட் படிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு நான் சொன்னாலும் 2 கமெண்ட் கூட டெலீட் பண்ணிட்டேன். இனிமேல் அந்த மாதிரி பிராங்க் பண்ண மாட்டேன் சிஸ்டர். அந்த பிராங்க் நாங்க எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து குழந்தையோட அருமை தெரியாம அதை கலைக்கிறதுக்கு முன் வராங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஒரு வீடியோவா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது. அதுதான் எடுத்தேன். அச்சன்னாக்கும் ராமண்ணாக்கும் சண்டையா அக்கா? ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் அக்கா, ரிக்வெஸ்டா கேட்கிறேன் அக்கா. அப்படிலாம் இல்லைங்களா, 2 பேருக்கும் சண்டைலாம் கிடையாது. சண்டையே கிடையாது. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைனா எப்படி சொல்றது, நம்ம இந்த சின்ன வயசுல அண்ணன் தம்பிங்க எல்லாம் சண்டை போட்டுக்குவாங்களா அந்த மணிக்கு. ஆனா சண்டை 2 பேருக்கு சரி. எங்களை பொறுத்த வரைக்கும் சண்டைலாம் கிடையாது. ஆனா நாங்க பார்த்த வரைக்கும் சண்டைலாம் போடவே. அருளணி கேரக்டர் பிடிச்சதுக்கு பிடிக்காததுக்கு சொல்லுங்க. தென்காசியில ஒன்னா லைஃப் பேசுங்க சேர்ந்து. அன்னிக்கிட்ட பிடிச்சது அப்படின்னா அவங்ககிட்ட அவங்க பேசுறது, போல்டா பேசுறது எல்லாமே பிடிக்கும். பிடிக்காதது அப்படின்னா எதுவுமே எனக்கு என்ன கிடையாது, எதுவுமே கிடையாது.
விஷயம் உங்ககிட்ட சொல்லலாம், அடிக்கிட்டே போகலாம். யாருக்கிட்டையுமே போல்டா பேசுறது, மனசுல பட்டதை டக்குன்னு பேசுறது, அந்த மாதிரி இருக்கிறதால எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஒரு விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சது 1 lakh மாசம், 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்க அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னுப்பா, அப்படிலாம் இல்லை சிஸ்டர். எனக்கு ஏதோ உங்களுக்கு அருளணிக்கும் லட்சணாக்கும் கூட இருக்கிற பாண்டிங் பத்தி சொல்லுங்க. அப்புறம் சுந்தரமாவை மேரேஜ் பண்ணதுல உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அண்ட் உங்களுக்கு பிடிச்சது? யூடியூப்ல வீடியோ போடுறீங்களா இல்லைன்னா அண்ணா சொல்லி போடுறீங்களா? கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க. அண்ணா என் கூட பிறந்த அண்ணா மாதிரி தான் நான் இது வரைக்கும் லட்சமா பார்த்துட்டு இருக்கேன். இப்போவே நான் பார்ப்பேன். எனக்கும் அன்னைக்குள்ள பாண்டிங் அப்புறம் நிறைய பேர் சொல்லுவீங்க, சிஸ்டர் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிதான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அடிக்கடி சுந்தர் கூட அப்படிதான் சொல்லுவாங்க, 2 பேரும் அப்படிதான் இருக்கிறீங்க, ஃபேஸ் கட் ஒரு போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் வந்து சூப்பரான பாண்டிங் தான். எப்படிதான் தெளிவா சொல்லணும், என்ன பாண்டிங்? நல்ல பாண்டிங். உனக்கு அண்ணாவுக்கும் அன்னைக்கு அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், பிரச்சனையே இல்லை. பாண்டிங்னு சொன்னேன், நீங்க நினைச்சல. சரி ஓகே, நீயே சொல்லிட்ட நமக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் என்னன்னு நானும் திருப்பி விளக்குறது. சரி, அப்புறம் அண்ணாவை மேரேஜ் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச யூடியூப்ல வீடியோ போடுறீங்களா இல்ல எப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இந்த ரித்துக்குட்டி தான் எனக்கு ஸ்பெஷலே. சாரி வாய் வளருது. அவன் தான் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி. ஸ்பெஷல் எல்லாமே நான் கொடுத்தேன். சரி, நீ கொடுத்த, நீ தான் கொடுத்த, இல்லைன்னு சொல்லலை. எனக்கு அடுத்த குழந்தை பிறந்தாலுமே எனக்கு என்னோட கிஃப்ட் எல்லாமே என்னோட ரித்து மட்டும்தான். அவனுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலுமே சரி. அதுதான் ஸ்பெஷல். எனக்கு இதான் கொடுத்துருக்கேன். ஸ்பெஷல்னா இவன் நமக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்காது வேற. நான் உனக்கு எப்படி ஸ்பெஷல்னு கேட்டேன். ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஆமா, சண்டை எவ்வளவு சண்டை வந்தாலுமே சரி அந்த 1 செகண்ட் தான். நேற்று நைட்டு கூட சின்ன சண்டை, அப்புறம் சமாதானம் ஆகிட்டோம். அப்புறம் காலையில லைட்டா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தேன் வேணும்டே. அப்புறம் அப்படியே சரியாயிருச்சு. ஆமா, இவன் சொல்லி தான் டெய்லி நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. கடுப்பா சண்டை போட்டு தான் வீடியோ எடுக்க வந்துருக்குறோம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிச்சத வீடியோ போடுறேன். நம்ம லவ் பண்ணதுக்கு முன்னாடியில இருந்து நான் சும்மா இந்த டிக்டாக்கு, அப்புறம் டிக்டாக் இருந்துச்சுன்னா டிக்டாக்ல சும்மா ஏதோ எனக்கு தெரிஞ்ச ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இன்ஸ்டால வந்து அப்போ எனக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன தெரிஞ்சு நான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை கூட நான் ஆல்ரெடி அடிக்கடி தான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். சும்மா என்ன தெரிஞ்சதை பண்ணுவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் அருளண்ணி கூட 1 டே பிளாக் போடுங்க. 1 டே பிளாக்கா? இப்போ நாங்கள் ராஜபாளையம் வந்துட்டோம். நெக்ஸ்ட் மீட் பண்ற மணிக்கு இருந்துச்சு அப்படின்னா 1 டே பிளாக் கண்டிப்பா போடணும். அப்புறம் உங்க ஏஜ், அண்ணா ஏஜ் சொல்லுங்க. அண்ணா ஏஜ் வந்து 40, என்னோட ஏஜ் வந்து 50 வயசு. எனக்கு வந்து 26. எனக்கு 26. நிலப்பச்ச உடனே கிளம்புவேன்னு சொன்னீங்க. ஏன் போகல? இங்க போகணும்னு நினைக்கல. நான் இங்கேயே ஃபேமிலியோட இருங்க, தேவையில்லாம போறது எங்க உங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியாது. நிலவிக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சம்பாதிச்சு பொழைக்க பாத்துக்கோங்க. நிலவிக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் போறாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா, இன்னும் ஏன் போகல? இங்கே இருந்து யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிங்கன்னு சொல்றீங்க. யூடியூப்ல வந்து சம்பாதிக்கலாம். நம்ம யூடியூப் வந்து சும்மா என்ன சொல்றது, ஒரு ஹாபிக்காக பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுலலாம் பெருசாலாம் காசு சம்பாதிக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கேமராவோட இதில் எடிட்டிங்கை நம்ம அவ்வளோ பண்ணுறதில்ல. அப்படின்னு நம்ம வீடியோ நிறைய பேர் வந்து விரும்பி பார்க்குறவங்களும் இருக்கிறீங்க. ஸோ அதுக்கே பெரிய தேங்க்ஸ் ஆஃப். இல்லை, அந்த டைமே போகிறேன்னு சொன்னாங்க. பட் அது அந்த டைம் லீவ் கேட்டு தான் வந்தாங்க. இப்போ அவங்க பிரான்ச், அதாவது அவங்க அந்த கம்பெனி வந்து மறுபடியும் எங்க புனேல வந்து ஓபன் பண்றாங்க. கம்பெனி ஓபன் பண்றாங்க. ஸோ கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து நீங்க இங்கே மாறிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வீட்டில் தான் ஒர்க் ஃப்ரம் வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் லேப்டாப்ல. அதனால நீங்க இங்கே வேணா மாறிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
எங்களுக்கு ஓகே தான், பார்த்துக்கலாம் அப்படின்னா இருக்கிறோம். பட் தெரியல, பார்ப்போம். ஒரு புனைக்கு போடுறாங்கனால இல்லாட்டி துபாய் தான் போகிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க பிரான்ச் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுனால இங்கே மாற்றுறாங்க. நம்ம இஷ்டம் தான் எங்கே சொல்கிறேன்னு சொல்லி. டிக்கெட் போடும்போது நான் சொல்கிறேன், கேட்குறேன் ப்ரோ உங்களுக்கு எது வசதின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ ரீசெண்டாக கூட மதுரை கூட போயிட்டு வந்தோம். அது என்ன அப்படின்னா இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தோம். இந்த கம்பெனிக்காண்டி ஒரு இன்டர்வியூ வச்சுருந்தாங்க, போயிட்டு வந்தோம். ஸோ அப்புறம் ரித்விக் கூட ஒன் டே vlog போடுங்க. இந்த கண்டிப்பாக ஒன் டே vlog போட்டுறோம். அண்ணா ஒய் இங்கேயே ஒர்க் பண்ணலாம்ல, எதுக்கு ஃபாரின் போகணும்? நம்ம ஊர்ல இல்லாத ஒர்க்கா ஃபேமிலியோட சந்தோஷமா இங்கேயே ஒர்க் போகலாம்ல. ஸோ அதுக்காண்டியே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன், திருப்பி ஃபாரின் போகலாமா இல்லை புனேல போயிட்டு மாசத்துக்கு என்னைக்கா வந்து போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு 6 months அந்த மாதிரி தான் வர முடியும். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே அங்க கூட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் புனேல. ஏன்னா அவங்க புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுனால எல்லாமே இவங்க பார்க்குற மாதிரி இருக்குது. இவங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அண்ணாவும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே மாறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொல்கிறாங்க, இங்கே மாறிக்கலாம்டா அப்படின்னு. ஸோ தெரியல, பார்ப்போம் எங்கே போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல. பட் இவங்க புனைக்கு போனாலுமே இப்போதைக்கு நான் போக முடியாது, ஒரு 6 months மேலே ஆகும். ஓகே, அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்க, அதுலேயும் தரமாக கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்க, ஏன் தென்காசியில் இல்லை, ஏன் ராஜபாளையத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது ஏன் நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்னங்கிறத நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் சொல்கிறோம். ஓகேவா? பாய். கட் பண்ணு. ஃபோட்டோ எடுக்கலையா?